ஆமென். கர்த்தர் நல்லவர். இந்த நாளில் கூடிய கர்த்தருடைய வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 84ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம். சங்கீதம் 84:11. தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமுமானவர். கர்த்தர் கிருபையையும் மகிமையையும் அருளுவார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். இந்த வசனத்தினுடைய பின்பகுதி சொல்லுகிறது, உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். யாரெல்லாம் உத்தமமாய் நடக்கிறார்களோ அவர்களுக்கு தேவன் நன்மையை வழங்காதிரார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் உத்தமத்தை எதிர்பார்க்கிற தேவன். அவர் உத்தமமாய் நடக்க வேண்டும். வேதத்திலே நாம் பார்க்கிறோம், ஆண்டவர் யோபு குறித்து சாட்சி கொடுக்கும்போது அவன் உத்தமன் என்று சொல்லுகிறார். காலேபை குறித்து ஆண்டவர் ஆகிய தேவன் சாட்சி கொடுக்கும்போது சொல்லுகிறார், அவன் உத்தமமாய் என்னை பின்பற்றினவன் என்று சொல்லி, மோசேயை குறித்து ஆண்டவர் உத்தமன் என்று சொல்லி சாட்சி கொடுக்கிறார். ஆபிரகாமை குறித்து சொல்லும்போது சொல்லுகிறார், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாய் இரு என்று. ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதன் என்று அழைக்கப்பட்டாலும் ஆண்டவரை விசுவாசியாமல் சற்று தடுமாறி ஆகாரிடத்திலே கடந்து சென்று இஸ்மவேலை பெற்றெடுத்ததினாலே ஆபிரகாம் இடத்திலே ஆண்டவர் பேச வரும்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எனக்கு முன்பாக நீ உத்தமமாய் காணப்படலை, ஆனாலும் நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. உத்தமனாய் இருக்க அழைக்கிற தேவன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். யார் ஆண்டவரை உண்மை உத்தமமாக நடக்கிறார்களோ ஆண்டவர்களுக்கு முன்பாக உண்மையாய் உத்தமமாய் நடக்கும் பொழுது கர்த்தர் அவர்களுக்கு நன்மையை நிச்சயம் அருளுவார். அவருடைய சகலவிதமான நன்மைகளால் நிரப்புகிற தேவன் அவர். என்றால் வேதம் சொல்லுகிறது, அவர் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். ஆகவர் நிச்சயமாக அவர்களுக்கு நன்மையை செய்வார். ஆண்டவரை விசுவாசிக்கிறதுல உத்தமம் இருக்க வேண்டும். ஆண்டவருக்கு விசுவாசிச்சா அந்த அவரை பின்தொடர்ந்து நடக்கக்கூடிய வாழ்க்கையும் இருக்கும். அதான் சொல்றார், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு. நம்ம ஆண்டவரை பின்பற்றி நடக்கிறதுல ஒரு உத்தமம் இருக்க வேண்டும். எப்படி காலேபு பாருங்கள், ஆண்டவரை விசுவாசிக்கிறதிலும் அவரை பின்பற்றி நடக்கிறதிலும் உத்தமமாய் இருந்தார். அதே போல நாமும் கூட உத்தமமாய் இருக்கும் பொழுது அவர் வாக்கு பண்ணினதை நிச்சயம் நிறைவேற்றுவார். அவர் நன்மையை நிச்சயமாக தருவார். அவர் நன்மையை கொடுக்கிற தேவன் அவர். இன்றைக்கும் நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற நன்மையை கொடுக்க அவர் வல்லவராயிருக்குது. உபத்திரவத்தின் மத்தியிலும் நீங்கள் உத்தமமாக இருக்கிறீர்களா? பாடுகளுக்கு மத்தியிலும் நீங்கள் உத்தமமாக இருக்கிறீர்களா? நீங்கள் உத்தமமாய் நடப்பீர்கள் என்று சொன்னார். ஐயா, பாடுகளும் பிரச்சனைகளும் தான் தொடர்ந்து வருகிறது, நான் என்னுடைய உத்தமத்தில் நிற்கிறேன் என்று சொல்லுவீர்கள் என்று சொன்னார், நிச்சயமாக கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். யோபுவை குறித்து பார்க்கிறோம். என்னுடைய மனைவி சொல்லுகிறாள், இன்னும் உடைய உத்தமத்திலே இருப்பது என்ன? தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்று சொல்லி தன்னுடைய மாம்சத்தின் பாதியாக இருக்கக்கூடிய தான் நேசித்த மானதேவி சொல்லுகிறாள், உன்னும் உம்முடைய உத்தமத்திலே இருக்கிறது என்ன? ஆனால் யோபு அப்பொழுதும் தம்முடைய வாயினாலே பாவம் செய்யவில்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. யோபனுடைய வாழ்க்கையினுடைய பின் நாட்களை நாம் பார்க்கிறோம். யோபனுடைய முன் நிலைமையை பார்க்கிலும் பின் நிலைமை மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டது. அவன் இழந்த எல்லாவற்றையும் கர்த்தர் இரட்டிப்பாய் திரும்ப கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் உத்தமமாய் நாம் நடக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை கைவிட மாட்டார். அவர் நமக்கு துணையாய் நிற்பார். வேதம் சொல்லுகிறது, உத்தமனுக்கு கர்த்தர் துணையாய் இருப்பார் என்று. மேலும் வேதம் சொல்லுகிறது, அவரை பற்றிய உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுகிறவராய் இருக்கிறார் என்று. இன்றைக்கும் கூட ஆண்டவருக்காக உத்தமமாய் உண்மையுமாய் நிற்கக்கூடிய உங்கள் வாழ்க்கையில்
கர்த்தர் தம்முடைய வல்லமை விளங்க பண்ணுவார். அதிசயங்களை காண பண்ணுவார். மகிமையை வெளிப்படுத்துவார். கர்த்தருடைய மகிமை வெளிப்படும். ஆகவே அவருக்காக நாம் உத்தமமாய் அவரை பின்பற்றி நடந்து போவோம். அவருடைய சித்தத்தை செய்வோம். அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். உத்தம இருதயத்தோடு இருப்போம். ஆண்டவர் நம்மை ஆஸ்வதிக்க வல்லவர். உத்தம இஸ்ரவேலனே என்று சொல்லி அன்றைக்கு நாத்தான் வேலை பார்த்து ஆண்டவர் சொன்னார். அந்த உத்தம இருதயத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இன்றைக்கும் நாம் உத்தமமாய் நடப்போம் என்றால் காலேபை போல வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றுக்கொள்வோம். உத்தமமாய் யோபுவாய் போல நடப்போம் என்று சொன்னார். இழந்து போன எல்லாவற்றையும் 2 மடங்காய் திரும்ப பெற்று அவருடைய நாமத்துக்கு மகிமையாய் சாட்சியாய் நிற்க கர்த்தர் உதவி செய்வார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர். ஆகவே உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதுறார். நன்மையை கொடுக்காமல் இருக்க மாட்டார். நிச்சயமாக அவர் நன்மையை தருவார். ஆவிக்குரிய நன்மைகளை தருவார். பூமிக்குரிய நன்மைகளை தருவார். அவருடைய நன்மைகளால் திருப்தியாக்குவார். நாம் எதிர்பார்த்திருக்கிற நன்மைகளை அவர் கட்டளையிடுவார்.